வணக்கம் நண்பர்களே. இன்று ஒரு தகவல் 360 சார்பாக நமது நேயர்கள் பல நாட்களாக நேபாள் போறதுக்கான ஒரு சிக்கனமான ஒரு பட்ஜெட் சுற்றுலா இருந்தா சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஸோ அவர்களுக்கு ஒரு சிக்கனமாக சென்று வருவதற்கு ஒரு அருமையான ஒரு சுற்றுலா நிறுவனம் கிடைத்திருக்கிறது. ஆமாம், திருச்சியை சேர்ந்த திருமதி அகிலாண்ட நாகேஸ்வரி ராஜேந்திரன் அவர்கள் வழங்கக்கூடிய GKR குரூப்புடைய இந்த அக்டோபர் மாதத்திய நேபாள் சிக்கன சுற்றுலா பற்றிய அறிவிப்பு தான் இந்த நிகழ்ச்சி. உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் 360. இந்த சுற்றுலா தொடங்கும் நாள் 1/10/2025, நிறைவடையும் நாள் 13/10/2025. ஆமாம், 13 நாட்கள் கொண்ட இந்த சுற்றுலாவில் நீங்கள் பார்க்கும் இடங்கள்: நேபாள் செல்வதற்கு முன்பாகவே இந்தியாவில் உள்ள அயோத்தி ராமர் கோவில், பின்பு நேபாளத்தில் உள்ள புத்தர் பிறந்த இடமாகிய லும்பினி கோவில் தரிசனம், அதன் பின்பு கலேஸ்வர் மகாதேவ் ஆலய தரிசனம், முக்கியமான முக்திநாத் யாத்திரை, போக்ரா லோக்கல் சைட் சீயிங், காட்மண்டுவில் உள்ள மனாகமனா ரோப்கார் மூலம் பயணித்து அங்க தரிசனம், அப்புறம் பசுபதிநாத் மந்திர் மற்றும் சக்தி பீடங்களில் ஒன்றாகிய குஷேஸ்வரி மந்திர், மீண்டும் இந்தியாவுக்குள்ள நுழைந்து கோரக்பூரில் உள்ள கோரக்நாத் ஆலய தரிசனம், கடைசியாக காசியிலும் ஒரு நாள் தரிசனம். இந்த சுற்றுலா சென்னையில் தொடங்கி சென்னையில் நிறைவடையும். இந்த சுற்றுலாவுக்கான கட்டணம் 19,500 மட்டுமே. இந்த கட்டணத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சென்னையிலிருந்து காசி வரை சென்று திரும்ப வர ஸ்லீப்பர் கிளாஸ் கட்டணம் மட்டுமே சேர்க்கப்பட்டுள்ளது. தேர்ட் ஏசி டிக்கெட்டோ அல்லது அதை விட உயர்ந்த வகை டிக்கெட்டோ வேணும்னா அதுக்கான கூடுதல் பணம் செலுத்தி நீங்கள் டிக்கெட்டுகளை புக் செய்து கொள்ளலாம். மேலும் அங்கே சுற்றி பார்க்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பஸ் செலவும் இந்த கட்டணத்தில் அடங்கிடும். அதுபோக 9 நாட்கள் 3 வேளை உணவும் வழங்கப்படும். நம்ம நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள், இந்த மாதிரி பட்ஜெட் ட்ரிப்புகள் எப்பவும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 19,500 நேபாள் வரைக்கும் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வந்துடலாமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. எப்பொழுதுமே இந்த மாதிரி சிக்கன சுற்றுலா பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான ரயில் பயணம், சுற்றி பார்ப்பதற்கான பேருந்து, தங்குவதற்கான இடம், 3 வேளை உணவு, இது மட்டும்தான் அடங்கும். ஆங்காங்க லோக்கல்ல இறங்கி சுற்றி பார்க்கறதுக்கான கட்டணங்கள் பெரும்பாலும் இதில் அடங்காது. நீங்கள் அங்கங்க தனித்தனியாக கொடுத்தா போக வேண்டியிருக்கும். உதாரணமா இந்த முக்திநாத் மட்டும் போயிட்டு வர்றதுக்கு அங்கே ஜீப் கட்டணம், அங்கே சுற்றி பார்க்கறதுக்கு கட்டணம், இது மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு நபருக்கு 7,000 ரூபாய் வரைக்கும் ஆகும். இது போக மற்ற இடங்களில் சுற்றி பார்ப்பதற்கான அந்த ஆட்டோ வேன் கட்டணங்கள்லாம் அவரவர் சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி அங்கங்கே கொஞ்சம் மாறுபடும். எப்படி பார்த்தாலும் இதில் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு 8,000 9,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு செலவு ஆகத்தான் செய்யும். அதாவது இந்த 19,500 போக அங்கே லோக்கல் ஏரியாக்களை சுற்றி பார்க்கும்போது அவ்வளவு செலவு வரத்தான் செய்யும். பக்கத்தில் உள்ள நாட்டுக்கு போய் அங்கே நீங்கள் பஸ்ஸிலேயே சுற்றி பார்த்துட்டு போக்ரா, முக்திநாத், காட்மண்டு இந்த எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்து திருப்பி இந்தியாவுக்குள்ள வரும்போது நீங்கள் என்ன பார்த்து வரீங்க, இந்தியாவில் அயோத்தி ராமர் கோயிலும் பார்க்குறீங்க, கோரக்நாத் டெம்பிளையும் பார்க்குறீங்க, கோரக்பூரில் இருக்குது, அப்புறம் கடைசியாக காசியும் பார்த்துட்டு வரீங்க. ஸோ இந்த 13 நாளைக்கு 19,500 கட்டணங்கிறது எவ்வளோ நியாயமான கட்டணங்கிறது உங்களுக்கே புரியும். ஸோ ஆகையினால தான் மற்ற செலவுகள்லாம் எக்ஸ்ட்ரா தான். அது பற்றிய கூடுதல் தகவல் வேணுங்கிறாங்க. இந்த ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு தேவையான அனைத்து தகவல்களை பெற்றுக்கொண்டு விருப்பம் இருந்தால் புக் செய்து கொள்ளுங்கள். இதற்கான முன்பணம் ரூபாய் 8,000 மட்டுமே. என்ன நண்பர்களே, இப்படி ஒரு குறைந்த சிக்கனமான பட்ஜெட்ல இந்தியாவில் உள்ள ராமர் கோவில், கோரக்பூர், காசி மற்றும் நேபாளத்தில் உள்ள முக்திநாத், போக்ரா, காட்மண்டு இவை அனைத்தையும் சுற்றி வருவதற்கு ஒரு அருமையான சிக்கனமான ஏற்பாடு. இந்த சுற்றுலாவில் நீங்கள் கலந்து கொள்ள விரும்பினால் உடனடியாக கீழ்காணும் நம்பருக்கு போன் செய்து தேவையான விவரங்களை பெற்றுக்கொண்டு முன்பணம் செலுத்தி உங்களுக்கான இருக்கைகளை புக் செய்து கொள்ளுங்கள். இந்த சுற்றுலா பற்றிய முழு தகவலையும் நமது ட்ரிப்கார்ட் 360 அப்படிங்கிற ஆப்பிலையும் நீங்க பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.